கோணம் கோணம் பக்கம் பார்க்க போறோம். சரி நீங்க வரீங்க. சார் கோணம் கோணம் பக்கம் போட்டா வரைய ஓ ஓ கோணம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கி செய்தல் அப்படின்னு போட்டுருவோம். சரி கவனிக்கும்ல, நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ரெண்டு முக்கோணியையும் நாங்க ஒருங்கி செய்ய போறோம். ஒருங்கி சொன்னா பொருந்துறது, ஒண்டோட பொருத்துறது தான் ஒருங்கி செய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க ரெண்டு பேரையும் என்ன என்ன நிபந்தனையில ஒருங்கி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா காமிச்சுக்கூடா. இது சிங்கிள் கோடு, இது சிங்கிள் கோடு, இது டபுள் கோடு, இது டபுள் கோடு. சரியா? இப்ப இந்த முக்கோணி இரண்டுக்கும், இந்த முக்கோணி இரண்டுக்கும் நாங்க என்ன செய்ய போறோம், பேர் கொடுக்க போறோம். பேர் கொடுத்தா முக்கோணி, முக்கோணி பி கியூ ஆர், பி கியூ ஆர். இந்த முக்கோணி பாத்தீங்கன்னு சொன்னா இவரு முக்கோணி எம் என் ஓ, ரெண்டு பேருக்கும் பேர் கொடுத்தாச்சு. இப்போ ஒருங்கு செய்ய போறோம். நல்லா காமிச்சுக்கோ. முக்கோணி ஒருங்கு செய்யறா முக்கோணி பி கியூ ஆர் கமா முக்கோணி எம் என் ஓவில், எம் என் ஓவில். சரியா? எம் என் ஓவில். சரியா? எம் என் ஓ இல். இதுல பாருங்க பிள்ளைகள், கோணம் கோணம் பக்கம் என எந்த நிபந்தனையில நாங்க ஒருங்கி செய்ய போறோம், கோணம் கோணம் பக்கம். ரெண்டு கோணத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், லாஸ்டா ஒரு பக்கத்தை எடுக்கணும். இப்ப கவனிங்க, இங்க சிங்கிள் கோணம், இங்கேயும் சிங்கிள் கோணம். சோ இந்த கோணத்துக்கு பேர் கொடுக்கறேன்னு சொன்னா நீங்க எப்படி கொடுக்கலாம், ஆர் பி கியூ கோணம். ஆர் பி கியூ கோணம். யாரு பிள்ளைகள்? ஆர் பி கியூ கோணம். ஆர் பி கியூ கோணம். அதுக்கு சமன் யாருன்னு பார்த்தா சொன்னா இந்த கோணம் ஓ என் எம் கோணம். ஓ என் எம் கோணம். மேல இப்படி கோணம் போட்டுக்கணும். ரீசன் தரவு, ரீசன் தரவு, ரீசன் தரவு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டபுள் கோடு கோணம் பி ஆர் கியூ கோணம். பி ஆர் கியூ கோணம் சமன் இங்க டபுள் என் எம் ஓ கோணம். என் எம் ஓ கோணம். அதுவும் காரணம் தரவு, அதுவும் காரணம் தரவு. லாஸ்டா பக்கம் இங்க PQ, இங்க யாரு? PQ. அதற்கு சமன் யாரு? இங்கால ONO NO, NO. காரணம் தரவு, காரணம் தரவு. ஏன் தரவு தரவு தரவுன்னு சொல்றீங்கன்னா அவன் தந்திருக்கிற சுட்டி தரவு. நாங்க ஒரு சில டைம் கண்டுபிடிக்க வேண்டிய ஏற்படும். சோ கண்டுபிடிக்க வேண்டிய ஏற்பட்டா அங்க நாங்க நிபந்தனை கட்டாயம் சொல்லணும். சரி, அதுக்கான காரணத்தை கட்டாயம் சொல்லணும். அதெல்லாம் எப்படி இந்த விஷயத்த நான் போக போக சொல்லுவேன். சோ இந்த நிபந்தனை அடிப்படையில் இதுவும் கோணம் இதுவும் கோணம் பக்கம். அப்ப கோணம் கோணம் பக்கம் என்ற ரீதியில என்ன செய்ய போகுது, ஒருங்கி செய்ய போகுது. சோ இதை நாங்க எப்படி சொல்லலாம் சொன்னா, இதை நாங்க எப்படி சொல்லலாம் சொன்னா முக்கோணம், முக்கோணம் பி QR ஒருங்கிசைவு, ஒருங்கிசைவு முக்கோணி MNO. என்ன ரீதி, என்ன நிபந்தனை? கோணம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கு செய்யப்படும். என்ற ரீதியில், என்ற ரீதியில்
வீதியில் ஒருங்கிசையப்படும் 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 ஒருங்கிசையப்படும். சரியா? இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நான் பிறகு சொல்லி தருவேன். சோ இந்த பெஸ்ட் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோ. குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. சரி புள்ள, இப்ப எந்த கணக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். நல்லா கவனிச்சுக்கோ. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னென்ன விஷயம் செய்யணும், எப்படி எப்படி செய்யணும், எல்லாத்தையும் நான் உனக்கு கிளியரா வழங்கப்படுத்த போறேன். ஓகேவா? சோ இந்த ஃபெஸ்ட் கணக்குலயே நீ ஒட்டுமொத்தத்தை விளங்கிட்டாயின்னு சொன்னா, இந்த ஃபெஸ்ட் கணக்கு நீ 100% விளங்கிக்கிட்டாயின்னு சொன்னா அடுத்த கணக்கு விளங்கும். எல்லாத்துக்கும் மேல உனக்கு விளங்குறோ இல்லையோ, என்னால விளங்கிக் கொள்ள இயலுமாகும் அப்படின்னு நினைக்கணும். இது கஷ்டம், எனக்கு ஏதா அப்படின்னு நீ கடைசி இருந்தாயின்னு சொன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம், கடைசி வரைக்கும் இயலாதுதான். கஷ்டம் கடைசி வரைக்கும் இயலாமல் தான் போகும். இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கோ. ஓகே, நாங்க அந்த மூணாவது கேள்வி, இந்த பெரிய மூணாவது கேள்வியை நாங்க செய்ய போறோம். இதுக்கு முன்னுக்கெல்லாம் சின்ன சின்ன கேள்வி இருக்கு, அதெல்லாம் யுஜிபி கேள்வி அந்த ஸ்கூல்ல அவ்வளவு செஞ்சு காட்டுவாங்க. நான் செய்ய விருப்பப்படவில்லை, டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே, முதலாவது படத்தை வரைஞ்சிட்டு வாரேன், அப்படியே லைன்ல இருங்க. போயிடவானா போனா நான் பொறுப்பில்லை. கிளாஸ் ஃபீஸை டைமுக்கு நாங்க என்னடா சேர் வைக்கிற விலங்கு. ஓகே, கவனிங்க பிள்ளைகள். கேள்வி வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. தரப்பட்டுள்ள உருவில் ஏபி சமன் டிசி ஆகும். தரப்பட்டுள்ள உருவில் அவன் சொல்றான் ஏபியும் டிசியும் வருமல்ல சமனாம். ஏபி சமன் டிசி ஆகும், டிசி ஆகும் அப்படின்னு சொல்றான். கூடவே அவன் சொல்றான் ஏபிசி கோணமும், யாரு? ஏபிசி கோணமும், ஏபிசி கோணமும், ஏபிசி கோணமும் அதே நேரம் பிசிடி கோணமும் வருமல்ல சமன். பிசிடி கோணமும் வருமல்ல சமனா இருக்கு. பிசிடி கோணமும் வருமல்ல சமனாக காணப்படும். டெஸ்ட் கேள்வி கேட்கிறான், முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு முக்கோணி டிசிபி என காட்டுக. முதலாவது கேள்வி அவன் கேட்கிறான். சரியா புள்ள? இது கொஞ்சம் தெளிவாக கொள்றேன். சமன் ஏபிசி கோணமும் பிசிடி கோணமும் வருமல்ல சமன். ஏபிசி கோணம் ஆமா நல்லா காணிச்சுக்கோ. முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு முக்கோணி டிசிபி என காட்டணும். முதலாவது கேள்வி கேட்கிறான், முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு முக்கோணி டிசிபி என காட்டணுமா? பயப்படாத இல்லையோ, நல்லா கவனிச்சுக்கோ. ரொம்ப முக்கியமான பாடம், மார்க்ஸ் வரக்கூடிய பாடங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். சரியா? ஓகே, பிள்ளைகள் கவனிங்க. உங்களுக்கு படம் வழங்குதான் முதலாவது விஷயம். படம் ஓகே தானே? ஓகே. அதே நேரம் அவன் சொல்றான் புள்ள, நல்லா கவனிச்சுக்கோ. ஏபியும் டிசியும் வருமல்ல சமனா. முதலாவது ஏபி யாரு டிசி யாருன்னு கண்டுபிடிக்கும். இந்த ஏபியும் இந்த டிசியும் பருமல்ல சமன். எப்படி? இந்த ஏபியும் இந்த டிசியும் பருமல்ல சமன். அதே நேரம் ஏபிசி கோணம், ஏபிசி கோணம்டா ஏபிசி எந்த கோணம்னு சொன்னா பிள்ளையோ இந்த கோணம் தான்.
இந்த கோணமும் பிசிடி கோணம் இந்த கோணமும் பருமல்ல சமனாம். அவன் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, கேட்கிற கேள்வினா முக்கோணி ஏபிசினா யாரு? இந்த முக்கோணி ஏபிசி இந்த துண்டும், முக்கோணி டிசிபினா முக்கோணி டிசிபி இந்த முக்கோணியும் பருமல்ல சமம். சோ இந்த ஜாயின் பண்ணி இருக்கிற முக்கோணி ரெண்டை நான் என்ன செய்ய போறேன்டா, பிரிக்க போறேன். யாருக்காக வேண்டி? உனக்காக வேண்டி நான் பிரிக்க போறேன். நல்லா கவனிச்சு. இந்த முக்கோணி எப்படி வர போகுதுன்னு சொன்னா எப்படி வர போகுது? இப்படி ஒரு முக்கோணியும், அடுத்த முக்கோணி இப்படி வரும். இப்ப கவனி இந்த செட், இந்த முக்கோணி நான் இங்க பாரு, முக்கோணி இந்த ஏ துண்டு, இந்த பி துண்டு, இந்த சி, இந்த முக்கோணி வெளியே இருக்கிறேன். அதே பி துண்டு, அதே சி துண்டு, இந்த டி. இது கிளியரா? அதாவது இது ரெண்டையும் பொருத்தி தான் இது உருவாக்குறான். இதை ஒத்துக்கொள்றியா? இப்ப ரெண்டு பேர் என்ன செய்யலாம், உங்களோட பொருத்தி போட்டு இதை உருவாக்குறான். இது கிளியரா விளங்குதா? இப்ப அதுல அவன் என்ன சொல்றான்டா, நல்லா கவனிச்சுக்கோ. இந்த டிசியும் இந்த ஏவியும் பருமல்ல சமம். இந்த டிசி யாரு? இவரும். இங்க இருக்கிற ஏபி யாரு? இவரும் பருமல்ல சமம்னு சொல்லிக்கிறான். தரவுல தந்திரிக்கானா? அதே மாதிரிடா, நல்லா கவனிச்சுக்கோ. அதே மாதிரி அவன் சொல்றான், இந்த இருக்கு தானே ஏபிசி கோணம். ஏபிசி கோணம் இவர் தானே? அவர் சொல்லிட்டாரா? அது பாடத்தை புத்தகம் இந்த யாரு டெக்னோ விஜி, உங்களோட மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. டெக்னோ விஜி உங்களோட மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. யாருன்னு தெரியல. ஓகே, இப்ப அடுத்தது இந்த கோணம் பிசிடி கோணம். இந்த கோணமும் பருமல்ல சமன் அப்படின்னு சொல்றோம். இந்த கோணமும் பருமல்ல சமன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கிசை செய்யணுமா? இந்த ரெண்டு முக்கோணியையும் ஒருங்கிசை செய்யணுமா? ரெண்டு முக்கோணியை நாங்க ஒருங்கிசை செய்யணும்னு சொன்னா, இந்த ரெண்டு முக்கோணியை ஒருங்கிசைன்னு சொன்னா எங்களுக்கு 4 நிபந்தனை தேவை. ஓகேயா? ரெண்டு முக்கோணியை ஒன்றோட ஒன்று பொருந்தணும் சொன்னா எங்களுக்கு 4 நிபந்தனை தேவை. அந்த 4 நிபந்தனையும் யார் யாருன்னு பார்த்தா சொன்னா, முதலாவது நிபந்தனையை பார்த்தோம்னு சொன்னா பக்கம் பக்கம் பக்கம், இது முதலாவது நிபந்தனை. அல்லது பக்கம் கோணம் பக்கம், அல்லது கோணம் கோணம் பக்கம். லாஸ்ட் இருக்கிறது செம்பக்கம் பக்கம். இந்த 4 நிபந்தனையில அட்லீஸ்ட் ஒரு நிபந்தனை சரி எங்களுக்கு தேவை. 4 நிபந்தனையில அட்லீஸ்ட் ஒரு நிபந்தனை சரி எங்களுக்கு தேவை. இப்ப எங்க கவனிச்சு பாரு, ஒரு பக்கம் வந்துச்சு, ஒரு கோணம் வந்திருக்கு. ஒரு பக்கமும் ஒரு கோணம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா யாரு வரலாம் அப்படின்னு பார்த்தா பக்கம் 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 வருமா? வராது. ஏன்? இங்க கோணம் கொண்டு வந்து சுற்றி ஒரு பக்கம் இது வராது. எப்படி நான் கேன்சல் பண்ண போறோம்? நல்லா கவனிச்சுக்க. இந்த ஒத்த கணக்குல மொத்த விஷயமும் வரணும். சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. அவன் என்ன சொல்றான்னா, இந்த ரெண்டு முக்கோணியை ஒருங்கு செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு 4 நிபந்தனையில ஒரு நிபந்தனை சரி வேணும். முதலாம் நிபந்தனை பக்கம் பக்கம் பக்கம், இரண்டாவது நிபந்தனை பக்கம் கோணம் பக்கம், இல்லாட்டி கோணம் கோணம் பக்கம் செம்பக்கம் பக்கம். இந்த பக்கம் 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 நிபந்தனை இந்த ரெண்டு பேருக்கும் வராது. ஏன் சார் கேட்டா, எனக்கு ஒரு கோணம் ஒண்ணு வந்திருக்குது. சோ உங்க கோணம் வந்து அந்த பக்கம் விஷயம் 3 பக்கம் விஷயம் வராது. சோ இதை கேன்சல் பண்ணலாம். அதே நேரம் எனக்கு செங்கோணம் இருக்குதா? செங்கோணம் இருக்குதோ? இல்ல. செம்பக்கம் பக்கம் விஷயம் வராது. செம்பக்கம் பக்கம் விஷயமும் வராது. வரக்கூடிய சான்ஸ் சொன்னா ஒன்று பக்கம் கோணம் பக்கம் வரலாம், அல்லது கோணம் கோணம் பக்கம் வரலாம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு பக்கமும் ஒரு கோணமும் தந்துட்டான். அதாவது ஒரு பக்கமும் ஒரு கோணமும் தந்துட்டான். ஒரு பக்கமும் ஒரு கோணம். ஒன்று எக்ஸ்ட்ரா இவங்க ரெண்டு பேர்ல ஒரு கோணத்தை கண்டுபிடிக்கணும் அல்லது ஒரு பக்கத்தை கண்டுபிடிக்கணும். இதுதான் விஷயம். இது எப்படி செய்யற அப்படின்னு விஷயம் சொல்லி தரப்பாரு.
நேத்து ஒரு விஷயம் சொல்லி தந்தேன் உங்களுக்கு. தரவு, அமைப்பு, நிறுவ வேண்டியது, நிறுவல் அப்படி 4 விஷயம் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? அது எங்க சார் நான் பாவிக்கிறேன், அது எப்படி சார் நான் பாவிக்கிறேன், அது ஏன் சார் போட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். அதை இப்ப நான் சொல்லி தரப்போறேன். ஓகே, இந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்ய சார் சொன்னா எனக்கு ஒரு படிமுறை இருக்குது. என்னென்ன படிமுறைன்னு சொன்னா, முதலாவது படிமுறை, ஃபர்ஸ்ட் படிமுறை தரவு. என்ன செய்யணும்? தரவு. தரவுக்கு நீ எப்படி எழுதணும்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோ. தரவுக்கு நீ எப்படி எழுத போறேன்னு சொன்னா, அவன் தந்த விஷயம் நீங்க எப்படி எழுத போறீங்கன்னு சொன்னா, முதலாவது முக்கோணி ஏபிசி கமா முக்கோணி ஏபிசி கமா முக்கோணி அடுத்தது யாரு? பிசிடி. பிசிடி இல் ஏபி சமன் டிசி ஆகும். ஏபி சமன் பிசி கமா ஏபிசி கோணம் சமன் பிசிடி ஆகும். இவ்வளவுதான் ஃபர்ஸ்டுக்கான ஆன்சர். தரவு. அதாவது அவன் தந்த விஷயத்தை இப்படி எழுதுற. அவன் தந்த விஷயத்தை நாங்க என்ன செய்யணும்? இப்படி எழுதுறோம். எப்படி? முக்கோணி ஏபிசி இவன்லையும் முக்கோணம் பிசிடி இதுல அவன் தந்திருக்க என்னது? ஏபி சமன் டிசி, ஏபிசி கோணம் சமன் டிசிடி கோணம் ஆகும். இதுதான் தரவு. இது கிளியரா? இரண்டாவது விஷயம் அமைப்பு. இங்க அமைப்புள்ள விஷயம் எதுவும் இல்லை. அதாவது நாங்க எக்ஸ்ட்ரா வரையவோ எதுவோ ஒன்றும் செய்யல. நாங்க அது எக்ஸ்ட்ரா நாங்க இன்னொரு கோடோ இல்லாட்டி இன்னொரு பக்கமோ அப்படி எதுவுமோ வரைஞ்சிருக்கோமா? நாங்க இல்ல. அவன் தந்த விஷயத்தை தான் குறிச்சிருக்கோமே தவிர எக்ஸ்ட்ரா குறுக்கால ஒரு கோடு, நடுவால ஒரு கோடு, இன்னொரு முக்கோணி ஒன்று ஏதாவது வரைஞ்சிருக்கோமா? நாங்க வரையல. அதாவது எக்ஸ்ட்ராக எதுவும் வரையல. சோ அமைப்புன விஷயம் இவ்விடத்துக்கு வராது. அமைப்புன விஷயம் வரும்போது நான் சொல்லித்தரேன். இப்போ தரவு முதலாவது, ரெண்டாவது அமைப்பு இருந்தா அமைப்புடணும், மூணாவது நிறுவ வேண்டியது. சோ நிறுவ வேண்டியது பார்த்தா அவன் கேள்வியில் என்ன சந்திக்கிறான்? முக்கோணி ஏபிசி ஒருங்கு செய்து முக்கோணி டிசிபி. இதைத்தான் எழுதப்படுறோம். இப்ப நிறுவ வேண்டியதுக்கு நீங்க எப்படி எழுதணும்? முக்கோணி யாரு? ஏபிசி ஒருங்கிசைவு முக்கோணி யாரு? டிசிபி. முக்கோணி டிசிபி. இதுதான் நிறுவ வேண்டியது. இந்த சாப்டர் முதலாவது தரவு, இரண்டாவது நிறுவ வேண்டியது. மூணாவது யாரை பார்க்க போறோம்னா நிறுவல். யாரை பார்க்க போறோம்? நிறுவல். நிறுவல் பார்த்தாங்க சொன்னா இப்ப என்னென்ன நிபந்தனையில நிறுவுற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறுவுற மெத்தட் எப்படின்னு சொன்னா பிள்ளையோ நல்லா கவனிச்சுக்கோ. இப்படிதான் நிறுவனம். யார் யாருக்கு நிறுவ போறீங்க, யார் யார முக்கோணத்தை சமப்படுத்த போறீங்கன்னு சொன்னா, முக்கோணம் ஏபிசி கமா முக்கோணம் பிசிடி இல் அப்படின்னு போட்டுட்டோம். இல் அப்படின்னு போட்டுட்டோம். நீங்க என்ன சொல்லணும்? முதலாவது அவன் சொல்றான் இந்த பக்கமும் பருமல்ல சமன் அப்படின்னு சொல்றேன். தரவுலயே சொல்றேன். இதுவும் பருமல்ல சமன். இது ஒத்துக்கொள்றீங்களா? அதே மாதிரி இந்த கோணமும் பருமல்ல சொல்லிக்கிறான். அதை ஒத்துக்கொள்றீங்களா? இந்த பக்கமும் பருமல்ல சமன், இந்த கோணம் பருமல்ல சமன். இன்னும் ஒருத்தர் தேவை உங்களுக்கு. யார் சரி ஒருத்தர்? டேய் நல்லா யோசிப்பாரு. இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணத்தை எடுத்து சொன்னா இங்க ஒரு பிசி இருக்குதா? ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு நாங்க சொல்லுவோம் பொது. ரெண்டுக்குமே பொதுவா இருக்குது. பாரு பிசின்றது இங்க பாரு, பிசின்றது அடி. ரெண்டு முக்கோணிக்கு பொதுவா தனி இருக்குது அடி. அப்ப இந்த பிசி ஃபார்முலா எப்படி இருக்கு? சமனா இருக்கும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? நிறுவ போறோம். கவனிச்சுக்கோ. இங்க பாரு. யாரு முதலாவது எழுத போறோம்? ஏபிக்கு சமன் யாரு? டிசி. ஏபிக்கு சமன் டிசி. காரணம் தரவு. தரவுல தந்திருக்கிறாங்க.
அதே மாதிரி இந்த கோணம் பரமல சமன். அதாவது ABC கோணம் சமன். ABC கோணம் சமன் BCD கோணம். அதுவும் என்ன தரவு. இது என்ன தரவு. லாஸ்ட் ஆயிருக்கிறது இந்த BC பரமல சமனா இருக்கு. BC சமன் BC. இதுக்கு காரணம் தரவில்லை, பொது. ரெண்டு பேருக்கு பொதுவா இருக்கா? இது பொதுவா இருக்கா? சார் So, அதுக்கு என்ன காரணம்? பொது. பொது. ஆகவே ஒரு பக்கம் ஒரு கோணம் இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் ஒரு கோணம் இன்னொரு பக்கம்டா இந்த 4 நிபந்தனையில எந்த நிபந்தனையில ஒருங்கு செய்யும்? பக்கம் கோணம் வெரி குட். அதான் வெரி குட். அதான் விஷயம். அப்ப என்ன செய்ய போறோம்? ஒருங்கி செய்ய போறோம். ஆகவே முக்கோணி ABC ஒருங்கி செய்வு முக்கோணி DCB என்ன நிபந்தனையில? பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கி செய்யும். என்ற ரீதியில் ஒருங்கி செய்யப்படும். ஒருங்கி செய்யப்படும். ஒருங்கி செய்யப்படும். ஒருங்கி செய்யப்படும். இப்ப கிளியரா? ஓ சார் இப்ப கொஞ்சம் லேசி